ஸ்ரீ பிரம்ம வைவர்த்த புராணம் 4ஆம் பகுதி. மனுவும் சதரூபையும். பிரம்மன் ஸ்வயம்பு மனுவையும் அவன் மனைவி சதரூபையையும் தோற்றுவித்தார். அவர்களுக்கு பிரியவிரதன் உத்தானபாதன் என்ற 2 மகன்களுடன் ஆகுதி, தேவஹூதி, பிரசூதி என்ற 3 மகள்களும் பிறந்தனர். அந்த 3 மகள்களும் முறையே ருச்சி முனிவர், கர்தம முனிவர், தக்ஷன் என்ற 3வரையும் திருமணம் செய்து கொண்டனர். தக்ஷன் பிரசூதி தம்பதியரின் 60 மகள்களில் 27 பேர் சந்திர தேவனையும், 8 தர்மராஜனையும், 16 பேர் 11 ருத்ரர்களையும், மற்றும் ஒரு 13 பேர் கஷ்யப முனிவரையும், மீதி ஒருத்தி சிவனாரையும் திருமணம் செய்து கொண்டனர். தர்ம ரிஷியின் மனைவியான மூர்த்தி தேவி நரநாராயணர் என்ற 2வரை பெற்றெடுத்தாள். மற்ற மனைவியர் சந்தோஷம், திருப்தி, தைரியம், அமைதி, ஹர்ஷ, மகிழ்ச்சி போன்றவர்களை பெற்றெடுத்தனர். ருத்ரர்களின் புத்திரர்கள் சிவகணங்கள் ஆயினர். சதிதேவி சிவனாரை திருமணம் செய்தார். பின்னர் சதிதேவி தக்ஷ யஜ்ஞத்தின் போது அக்னி பிரவேசம் செய்து உயிரை விட்டு அடுத்த பிறவியில் இமவானின் மகளாக பிறந்து அன்னை பார்வதி என்ற திருநாமம் கொண்டு சிவனாரை திருமணம் செய்து கொண்டாள். கஷ்யப முனிவரின் மனைவியரில் அதிதி தேவி தேவர்களையும், திதி தேவி ராட்சசர்களையும், கத்ரு அரவங்களையும், வினதை பறவைகளையும், சுரபி பசுக்கள், எருமைகள் ஆகியவற்றையும், சரம 4 கால் பிராணிகளையும், தனு தானவர்களையும், மற்ற மனைவியர் மற்றவர்களையும் தோற்றுவித்தனர். சந்திரன் தன் மனைவியரில் ரோஹிணியை மட்டும் அதிகமாக நேசிக்க மற்றவர்கள் தந்தை தக்ஷனிடம் முறையிட அவர் சந்திரனை தேய்ந்து போகுமாறு சபிக்க சிவனருளால் கடைசி கலை திரும்பவும் வளரும் அருள் பெற்ற கதையை பல புராணங்களில் நாம் காணலாம். அதன் பிறகு தன் மனைவியர் அனைவரையும் சமமாக நடத்தினான் சந்திரதேவன். பிருகு முனிவரின் மகனான ஷவண முனிவர், கிருத்துவின் மகள்கள் குள்ளமான வாலகில்யர்கள் என்ற முனிவர்கள். ஆங்கிரச முனிவருக்கு பிரகஸ்பதி, உதிதீயன், சம்பரன் என்போர். வசிஷ்டரின் மகன் பராசரரின் தந்தையாகிய சக்தி, பராசரரின் மகனான வியாசமா முனிவர், அவர் மகன் சுகதேவர். புலஸ்தியரின் புத்திரர்களான விஸ்வஸ்ரவன், குபேரன், அவருடைய மற்ற புத்திரர்களான ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் ஆகியோர். புலகருக்கு வடச்சியன், ருச்சிக்கு சாண்டில்யன், கௌதமனுக்கு சவர்ணி, பிரகஸ்பதிக்கு பரத்வாஜன். இவர்கள் சந்ததியர் அனைவரும் அந்தணர்களே. அவர்கள் கஷ்யப, பரத்வாஜ, வத்சிய, சாவர்ணி, சாண்டில்ய கோத்திரத்தில் பிறந்தவர்கள். மற்ற அந்தணர்கள் பிரம்மன் உலகத்திலிருந்து தோன்றினர். சூரியன், சந்திரன், மனுவின் புத்திரர்கள் க்ஷத்ரியர்கள் மற்றும் க்ஷத்ரியர்கள் உடன் உள்ளவர்கள் பிரம்மதேவரின் புஜத்திலிருந்து தோன்றினர். வைசியர்கள் பிரம்மதேவரின் முழங்காலிலிருந்தும் மற்றவர்கள் பாதத்திலிருந்தும் பிறந்தார்கள் என்பது புராண கூற்று. மேலும் பல இனங்கள், வம்சங்கள் குறித்தும் இந்த புராணம் கூறுகிறது. 4ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.